வணக்கம், இது உங்கள் சீரியல் பாயிண்ட் தமிழ். இன்னைக்கு ராஜியோட எடுத்த அதிரடியான முடிவுனால பல அதிரடியான திருப்பங்கள் இன்னைக்கு எபிசோடில் இருக்குது. என்னென்னா, ராஜி அவங்க அப்பா சித்தப்பா 2 பேரும் அவளோட லெட்டரை படித்து எமோஷ்னல் ஆனாங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டு அவங்க வீட்டுக்கு போகணும்னு முடிவு எடுக்கிறா. அதுக்கு கோமதி வேணாம் அப்படின்னு சொல்கிறா. வேண்டாண்டி, நான் போய் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, அண்ணனுங்க கோவப்பட்டுறக்கூடாதுன்னு அவள் சொல்கிறா. ஆனால் இவன் ஒரே வார்த்தையில், பழனி நீ போப்பா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அவங்க உன் மேலே பாசமாக தான் இருக்கிறாங்க, உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, திட்டுனாலும் பார்த்துக்கலாம், நீ போ அப்படின்னு சொல்லிடுறான். அந்த தைரியத்தை வரவழைச்சிட்டு ராஜி தைரியமாக அவங்க வீட்டு வாசலில் போய் நிற்கிறான். நின்னாலும் மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம். இங்கே வந்து இவ்வளோ நாளாக அங்கே போகவே இல்லை, எல்லாரும் திட்டோம் அப்படின்ற ஒரு இதில் யோசிச்சுக்கிட்டே வாசலில் நிற்கிறா. அப்போது அவளோட சித்தி வந்து பார்க்குறா. பார்த்துட்டு ராஜி வாமா அப்படின்னு கூப்பிட்றா. உடனே ஆச்சியும் அம்மாவும் எட்டி பார்க்குறாங்க. ராஜி தைரியமாக உள்ளே போயிடறா. உள்ளே போனதும் அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகி கொஞ்சம் அழுகாட்சி சீன் எல்லாமே நடக்குது. உடனே ராஜியும் அங்கே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கும்போது ட்விஸ்ட்டாக அங்கேருந்து அவள் அப்பாவும் சித்தப்பாவும் உள்ளே வந்துடுறாங்க. 2 பேரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. உடனே அப்பா முத்துவேல் வந்து உடனே சொல்லிடுறான். உடனே ராஜி வந்து அவள் அப்பாவை பற்றி கேட்குறா. அப்பா நான் அவள் இருக்கவா போகவா அப்படின்னு சொல்லி. உடனே முத்துவேல் யோசிச்சுட்டு ஓன் விருப்பமா அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அவங்க எப்படிமா இருக்கே அப்படின்னு அவன் கேட்டுட்டு அவன் வெளியே போயிடறான். சக்திவேலுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா சக்திவேலோட ஒரே டார்கெட் சொத்து கையை விட்டு போயிடக்கூடாது. அதனால தான் கோமதியும் இவங்க ஃபேமிலியோடு அவன் சேர விடாமலே இருக்கிறான். ராஜையும் சேர விடாமல் தடுத்துட்டு இருக்கான். மொத்த சொத்து குமாருக்கே வரணும் அப்படின்னு. சரி அப்படின்ட்டு இவங்க வெளியே போயிடுறாங்க. அப்பாவும் சித்தப்பாவும். இவங்க அம்மா வந்து அவள் கையால் சமைச்சு மகளுக்கு ஊட்டி விட்றா. இங்கே வெளியே என்ன சீன் நடக்குது? காரில் குமாரும் சக்திவேலும் போகிறாங்க. அப்போ சக்திவேல் விஷயத்த சொல்கிறான். இப்படி இதெல்லாம் நடக்குதுடா, இது சரியாக வரல, நாளைக்கு இவா குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்துருவா, திரும்ப சொத்தை 3ஆக பிரிக்க வேண்டியது வந்துடும், சொத்து வந்து உனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு இந்த குரங்கு குமார்கிட்ட இந்த சக்தி சொல்கிறான். இவன் இப்போ தான்ப்பா நீ சொல்கிற விஷயமே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் சப்போர்ட் மீ. மயிலோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ட்விஸ்ட்லேயே போய்கிட்டு இருக்குது. இவங்க மயிலை சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களா, விடுவாங்களா, மயில் என்ன பண்ணுவா அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்னும் அடுத்தடுத்த எபிசோடில் காத்துக்கிட்டே இருக்குது. வாங்க பார்க்கலாம். பாய்.